ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் ஒரு சில டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுவோம். மிக்ஸி நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் அவசரத்தில் அரைக்கும் பொழுது மூடி சரியாமல் மூடாமல் எல்லாமே சிந்திடுச்சு அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக போயிடுங்க. அதுலேயும் என்ன ஆகிடும், சில டைமில் நம்ம காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த வாரம் கடைசி வரைக்கும் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாகிடும். என்னோடய மிக்ஸியும் ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால இந்த மாதிரி கதிக்கு வந்துடுச்சுங்க. பாருங்கள், தொட்டு பார்த்தா எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு ஈர துணியால் இதை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா துணியை தண்ணியில் நனைச்சி புளிஞ்சிட்டு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்குது இல்லைங்களா, டிட்டர்ஜென்ட் சோப், அதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் கால்கேட் பேஸ்ட்டு, இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பேஸ்ட்டு எல்லா பொருளையும் பல்ல மட்டும் இல்லை எல்லாத்தையுமே நல்லா பளிச்சுன்னு பண்ணோம். பாருங்கள், இப்போ இதை ஒரு பழைய ப்ரஷ் வச்சு நல்லா மிக்சியில் தேய்ச்சிக்கலாங்க. எப்போவுமே கிச்சனில் ஒரு 2 ப்ரஷ்ஷை வச்சுருந்தோம், இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு. இப்போ ப்ரஷ் வச்சு ஓரங்களில் எல்லாத்துலேயுமே நல்லா ஒரு முறை தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காஞ்சது எல்லாமே வந்துடும். இப்போ ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இதை நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வார கடைசியிலையும் மிக்சியை நம்ம தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். சிந்தின உடனே ஈர துணி வச்சு தொடச்சிட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மிக்சியோட அந்த ஜார் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அங்கே கொஞ்சம் லிக்விடை ஊற்றிட்டு ப்ரஷ்ஷை லேசாக வளைச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையிலே வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு உள்ளே எல்லாம் தேய்க்கும் பொழுது ஈஸியாக தேய்ச்சி எடுக்கலாம். இல்லைன்னா நம்மளால் ஸ்க்ரப்பரெல்லாம் போட்டு தேய்க்க கஷ்டம். அதுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை லேசாக சூடுபடுத்தினா கூட ஈஸியாக மடங்கிடுங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற இடத்துல சந்து எல்லாத்தையுமே நம்ம ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். முதல்ல இப்போ நம்ம பட்ஸ் எடுத்துருக்கிறேன், நம்ம காது க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வச்சு அந்த மிக்சியோட இடுக்குகள் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஸ்லிட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ மறுபடியும் ஈரத்துணையால் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஈர துணியை நல்லா ஒவ்வொரு தடவையும் அலசி அலசி எடுத்துகிட்டு தொடச்சிக்கலாங்க. அப்போ அந்த சோப் எல்லாமே வந்துடும். பாருங்கள், முந்தி நான் காமிச்சதுக்கும் இப்போ தொடச்ச உடனே காமிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. இப்போ இன்னொரு முறை அந்த துணியை நல்லா அலசி புளிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மிக்ஸி ரொம்ப க்ளீன் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம். நம்ம அந்த ஈர துணியை உள்ளே வச்சு கூட தொடச்சிக்கலாங்க. அதே மாதிரி ஒயரையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ப்ளக் பாயிண்டில் எதுலேயுமே போட்டு வைக்கல, அதனால் நம்ம அந்த ஒயர் பகுதியை கூட நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. கீழே அடிப்பகுதியையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு பட்ஸ் வச்சு அந்த ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள், கேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா லேசாக தண்ணி இருந்ததுன்னா கூட அது அப்படியே வந்துடும், நம்மளுக்கு அந்த பட்ஸில் வந்துடும். பஞ்சு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால் அது வந்துடும், உறிஞ்சி எடுத்துரும். ஏதாவது கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட அதில் அப்படியே வந்துடுங்க. இப்போ மெயின் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்கக்கிட்ட குட்டீஸ்கிட்ட இதை கொடுத்தா கூட ப்ளக்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பட்ஸ் கொடுத்தா கூட இந்த இடுக்குகளில் உள்ள அழுக்கு எல்லாமே அவங்க எடுத்துருவாங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்கும் பொழுது. இப்போ இந்த அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா 4 நாப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு பிளாக் கலரில், அதையும் நல்லா தொடச்சிக்கலாம். அடிப்பகுதியும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த நாப்ஸ் பொதுவாக ஒட்டிடும் ஒவ்வொரு சமயத்தில், அதனால் அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அடியில் அந்த மோட்டார் உள்ள பகுதியில் கூட நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடுக்குகளில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடலாங்க.
இப்போ நம்ம வந்து ஏதாவது பேப்பர் இல்லைன்னா ஷீட் ஏதாவது இருந்தால் கூட நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்சியை வைக்கிறது எப்போவுமே நல்லது. இல்லைன்னா இப்போ பாருங்கள் எடுக்க முடியலை இல்லைங்களா, ஒட்டுது. அந்த மாதிரி நம்ம வந்து வெறும் ஸ்லாபில், கிச்சன் ஸ்லாபில், வெறும் ஸ்லாபில் நம்ம வச்சோம் அப்படின்னா அது கிரானைட்டாக இருக்கட்டும், கடப்பாக்கல்லாகட்டும், அதில் அப்படியே ஒட்டிடும். இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஒட்டாமல் வருது. நம்ம இப்போ டேபிளுக்கு போடுற மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, பழைய மேட்ஸ் இருந்ததுன்னா. பாருங்கள் மிக்ஸி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸியோட அதர் பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ இந்த மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன், நான் சின்ன ஜார் எடுத்துருக்கிறேன். பிளேடெல்லாம் வந்து அடிக்கடி மழுங்கி போயிடும். இதற்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2-3 தடவைக்கு அப்படி நிறுத்தி சுற்றி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கல் உப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டேபிள் சால்ட் இருக்கு இல்லைங்களா, பொடி உப்பு போட்டுட்டு அலுமினியம் ஃபாயிலை கொஞ்சமாக சுருட்டி அதை போட்டுக்கலாம். நீங்கள் சாக்லேட்டில் வர்ற அலுமினியம் ஃபாயில் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், அதுக்காக வாங்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு இதை நல்லா சுற்றி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகிடும். அதாவது அந்த ஜாரோட பிளேட்ஸ் வந்து ஷார்ப் ஆகிடும். நீங்கள் கல்லுப்பு இல்லைன்னா பொடி உப்போட அலுமினியம் ஃபாயிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரோட மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடி வந்து அடிக்கடி நம்மளுக்கு லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி லூஸ் ஆகும் பொழுது தான் அது மேலே ஓப்பன் ஆகும் பொழுது எல்லாமே சிந்தி மிக்ஸியவே அசிங்கப்படுத்திடும். அதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மிக்சியில் போடும் பொழுது அந்த இதுவும் கழண்டு வராது, நல்லா டைட்டாக நின்றுக்கும். ரப்பர் பேண்ட்ஸ் எப்போவுமே நம்ம கிச்சனில் ஸ்டாக் வைக்கிறது நல்லது. இப்போ இதே இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடிகளில் இந்த பெல்ட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எடுத்தோன்னா அதுக்குள்ளே நிறைய அழுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் அரைக்கும் பொழுது அந்த மூடியில் அந்த சந்திலெல்லாம் போய் ஒட்டிக்கும் இல்லைங்களா. அவசரத்தில் நம்ம இதை எடுக்காமல் கழுவிடுவோம், அப்போ அந்த மசாலா எல்லாமே ஒட்டிகிட்ருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் வச்சோம்னா ஈஸியாக இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ப்ரஷ் வச்சு லேசாக தேய்க்கும் பொழுதே அந்த உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நான் இப்போ பிளேட்டில் வச்சு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் அந்த அழுக்கு எல்லாமே தெரியும். தேங்காய் எல்லாம் அரைக்கும் பொழுது அது உள்ளே போய் பட்டுரும் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலாலாம் அரைச்சி எடுக்கும் பொழுது கழுவினாலும் சில டைம் உள்ளே வந்து அது ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, டிட்டர்ஜென்ட் லிக்விடை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸியை வந்து நல்லா ஓட விட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க, ஊற்றினா அது வந்து வெளியே வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா அது நுர மாதிரி வரும் இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அழுக்கு எல்லாமே வந்துடும். மிக்ஸியோட அடிப்பகுதியில் ரொம்ப அழுக்காயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதை போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வினிகர் ஊற்றிக்கலாங்க உள்ள. ஏன்னா இந்த அடிப்பகுதியில் ஒரு மாதிரியாக அழுக்கு படிஞ்சதுன்னா அந்த அரைக்கும் பொழுது வெளிவர தண்ணி சில டைமில் லீக் ஆகி வரும், அதெல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல்லே வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு உள்ளே தேய்ச்சிக்கலாங்க. ப்ரஷ்ஷை நம்ம லேசாக வளைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, எல்லாத்தையும் அது செதிலாக வந்துடும் அந்த உள்ளே இருக்கிற லேயர் எல்லாமே. அந்த மாதிரி பண்ணாமல் லேசாக நம்ம அழுத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு பட்ஸ் வச்சு இந்த மாதிரி உள்ளே அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள ஓரங்களில் இருக்கிற அழுக்குகள் கூட நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.